சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல நடிகர்கள் நடிக்க வருவாங்க. ஆனா எல்லாரையுமே ரசிகர்கள் கொண்டாடுவாங்களா அப்படின்னு கேட்டா பெரிய கேள்விக்குறிதான். ஆனா இந்த நடிகரை கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஏஜ்க்கு அப்புறமா அவங்கள ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சினிமால இருக்கு. ஆனா அது கூட இவருக்கு தடையே கிடையாது. அவரோட மாசா இருக்கட்டும், இல்லைன்னா அவரோட கிளாஸா இருக்கட்டும், அவர் சொல்ற டயலாகா இருக்கட்டும், இப்ப வரைக்கும் அதுக்கான ஃபேன்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. யாரை பத்தி பேசுறேன் அப்படின்னு நீங்களும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். மத்த எல்லா நடிகர்களுக்கும் இந்த கிரேஸ் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மட்டும் அவர் சினிமாக்கு 50 வருஷம் ஆனா கூட அவரோட படத்தை எத்தனை வாட்டி போட்டாலும் பார்க்க ரெடியா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் தயாரா இருக்காங்க. அந்த வகையில தான் அவரோட படையப்பா திரைப்படம் இப்போ திரைக்கு வரப்போகுது. 25 வருடம் ஆனா கூட இந்த படத்தை பார்க்கறதுக்காக இப்போ வரைக்கும் 13 லட்சம் டிக்கெட்டுகளை வித்திருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு படையப்பா திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆகும் போதே. அண்ட் அது மட்டும் இல்லாம பிலிம் ஃபெஸ்டிவல் எப்பயுமே நடந்துட்டே இருக்கும் இல்லையா சென்னையில, அந்த மாதிரி 23வது பிலிம் ஃபெஸ்டிவல்ல 52 நாடுகளை சேர்ந்த 122 திரைப்படத்தை திரையிட போறாங்க. அதுல என்ன இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னா, ரஜினி அவர்களோட 50 வருட சினிமா வாழ்க்கைக்காக ஒரு ட்ரிபியூட் கொடுக்கிற விதமா பாட்ஷா திரைப்படத்தை திரையிட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சினிமால அவர் எப்படி இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாரு, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அன்னோன் ஃபேக்ட்ஸ்னு எல்லாத்தையுமே தான் பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்டார் டைரி. ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல எழுந்த கேள்வி என்ன தெரியுமா? அவர் ஒரு தமிழரா? ஒரு கன்னடர் இங்க படம் நடிச்சு ஜெயிச்சுட்டா நாடாள முடியுமா? தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு ரஜினிக்கு எதிரா பல கண்டன குரல்கள் 96 காலகட்டத்துல ரஜினி அரசியலுக்கு வருவதா மறைமுகமா சொல்லிட்டு இருந்தப்பையும் சரி, நேரடியா அரசியலுக்கு நான் வரப்போறேன்னு சில வருடங்களுக்கு முன்பு சொன்ன போதும் சரி, இப்படியான விமர்சனங்கள் அவருக்கு எதிரா சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கெல்லாம் ரஜினி சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு எல்லா தகுதியும் உள்ள பச்சை தமிழன், என்னோட பூர்வீகம் நாச்சிக்குப்பம் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை கொடுத்தாரு ரஜினிகாந்த் அவர்கள். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அப்படின்னு பல திரைப்படங்கள்ல அம்மா சென்டிமெண்ட்ல ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து நம்ம பார்த்திருப்போம். அந்த காட்சிகள் எல்லாம் ரஜினிகாந்த் நடிக்கும் பொழுது தன்னையே அறியாம மிக உணர்ச்சி பெருக்கான நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருப்பாரு. இதை நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும் ஏன் அப்படி அவர் நடிச்சாரு அப்படின்னு. ரஜினிகாந்தோட சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால அம்மாவோட பாசத்துல ரஜினிகாந்த் வளரவே இல்லை. அதனாலதான் என்னவோ திரைப்படங்கள்ல ரஜினிகாந்த் அம்மா தொடர்பான காட்சிகள்ல நடிக்கும் போது மட்டும் தாய் பாசம் தொடர்பான காட்சிகள்ல அவரை அறியாம நல்ல நடிப்பை உணர்ச்சி பூர்வமா வெளிப்படுத்துவாரு. அம்மா இல்லாம வாழ்ந்த ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட அண்ணன் சத்திய நாராயணா மனைவியான, அதாவது ரஜினிகாந்தோட அண்ணியான கலாவதியின் பராமரிப்புல தான் வளர்ந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெருசா படிப்புல விருப்பமே இல்லை. அவங்க அண்ணனோட வற்புறுத்தல்னாலதான் அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. தம்பிய எப்படியாவது பெரிய ஆளா ஆக்கிடணும் அப்படின்னு கனவுகளோட இருந்திருக்காரு அவரோட அண்ணன் சத்தியநாராயணா. ரஜினிகாந்த் அவர்களை பெரிய பெரிய ஸ்கூல்ல போட்டு படிக்க வச்சிருக்காரு. சொல்லித்தரத்துக்கு நல்ல நல்ல ஆசிரியர்கள் இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு படிப்பு மட்டும் வரல. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் கடைசியா ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவு தெரியுமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட 200 ரூபாய் அவங்க அண்ணங்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. அந்த 200 ரூபாயை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு பஸ் ஏறி ஓடி வந்துட்டாரு ரஜினிகாந்த் அவர்கள். இங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த காசு இருக்கிற வரைக்கும் அப்படி இப்படின்னு படத்துக்கு போறது, பீச்சுக்கு போறது, வேற எங்கேயாவது போறதுன்னு சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறமா காசு தீந்ததோ சில கம்பெனிகள்ல ஆபீஸ் பாயா வேலை செஞ்சிருக்காரு. சில நாட்களுக்கு அப்புறமா இதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரியான வெறுப்பை கொடுக்கவே மறுபடியும் பஸ் ஏறி அண்ணங்கிட்டேயே போயிருக்காரு. கோலி ஆடியோ லான்ச்ல நான் மூட்டை தூக்கி வேலை பார்த்திருக்கேன் அப்படிங்கிற உண்மையை சொன்னாரு ரஜினிகாந்த் அவர்கள். இன்னொரு வேலையும் பார்த்திருக்காரு. அது என்ன தெரியுமா? சம்யுக்த கர்நாடகா அப்படிங்கிற கர்நாடகாவில் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல ப்ரூப் ரீடராகவும் ரஜினிகாந்த் அவர்கள் வேலை பார்த்திருக்காரு. என்னோட தம்பி மூட்டை தூக்கியெல்லாம் வேலை செய்யறானே, இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைச்ச அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எப்படியாவது வேற வேலை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா டிரான்ஸ்போர்ட்ல பஸ் கண்டக்டரா வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, பஸ் நம்பரை 27C 23C அப்படின்னு. அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் கண்டக்டரா பணிபுரிந்த பஸ்ஸோட நம்பர் என்ன தெரியுமா? 13.
ஆக்சுவலா ரஜினிகாந்தோட நண்பர் ராஜ் பகதூருக்கு தான் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையே இருந்திருக்கு. ரஜினிகாந்த் கண்டக்டரா வேலை செஞ்ச பஸ்ல டிரைவரா இருந்த ராஜ் பகதூர் மேடை நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு சமயத்துல ஆள் இல்லாம ரஜினி நீயும் நடி அப்படின்னு சொல்லி ரஜினிய மேடை ஏத்தி இருக்காரு ராஜ் பகதூர். ஆனா காலம் எப்படி மாத்திருச்சு பாத்தீங்களா? நடிக்கணும்னு ஆசைப்பட்ட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. வேண்டா வெறுப்பா மேடை ஏறிய ரஜினி இன்னைக்கு அகில உலகம் போற்றும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் சொல்ற மாதிரி காலமும் நேரமும் ஒருத்தனுக்கு நல்லா இருந்தா அவனோட வளர்ச்சிய ஆண்டவனால கூட தடுக்க முடியாது. அது ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்க்கையில உண்மையாவே மாறிடுச்சு. ஒவ்வொரு ஆண்மகனோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பதா எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ரஜினிகாந்த் அவர்களோட இந்த நிலைமைக்கு, இந்த வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க. நீங்க உடனே அவங்க மனைவி லதா தான் அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதர் உருவானதுக்கு அப்புறமா தான் வந்தவங்க. ஆனா ரஜினிகாந்த் சிவாஜிராவா இருக்கும் போதே அவர் மேல நம்பிக்கை வச்சு அவருக்கு ஒரு முக்கியமான பாதையை அடையாளப்படுத்தி கொடுத்தவங்க தான் ரஜினிகாந்த் அவர்களோட தோழியான பிரபாவதி. அவங்க தான் சென்னை பிலிம் இன்ஸ்டிடியூட்ல அப்ளிகேஷன் வாங்கி ரஜினி அவர்களோட பேரை போட்டு ரஜினிகாந்த் அவர்களை சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களை பிலிம் இன்ஸ்டிடியூட்ல பார்த்து புடிச்சு போய் தன்னோட படங்கள்ல பாலச்சந்தர் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாரு. ரஜினிகாந்த் அவர்களை பாலச்சந்தர் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதே ரஜினிகாந்த் அவர்களை பாலச்சந்தர் அவர்களுக்கு முன்னாடியே ரஜினிகாந்தோட நடிப்பை தெரிஞ்சுக்கிட்டவர் யார் தெரியுமா? கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் போன்ற பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுத்த இயக்குனர் சித்தலிங்கையா தான். அவர் தான் மறைந்த நம்ம இதயம் முரளி நடிகரோட அப்பா. பிலிம் இன்ஸ்டிடியூட்ல ரஜினிகாந்த் அவர்கள் சிகரெட்டை தூக்கி போடுறத பார்த்துதான் பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சூஸ் பண்ணாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா ரஜினி அவர்களோட கண்ணு பிடிச்சதுனாலதான் ரஜினிகாந்த் பாலச்சந்தர் அவர்கள் தன்னோட படங்கள்ல அறிமுகப்படுத்தி இருக்காரு அப்படின்னு ரஜினி அவர்களே ஒரு மேடையில சொல்லி இருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களோட ட்ரேட்மார்க் வசனமான இது எப்படி இருக்கு அப்படிங்கிற வசனத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்கள். ரஜினி அவர்களோட பூர்வீகம் தமிழா இருந்தாலும் அவர் படிச்சது வளர்ந்தது எல்லாமே கர்நாடகாவில தான். ஆனா கூட ரஜினி தன்னோட ஆரம்ப கால படங்கள்ல அவருக்கு கொடுக்கிற வசனங்களை ஹிந்தில எழுதி வச்சுதான் படிச்சிருக்காரு. ரஜினிக்கு ஹிந்தி எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். ரஜினி அவர்களுக்கு முதல்ல சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் போட்டு வெளியான படம் எது தெரியுமா? நான் போட்ட சவால். அந்த படத்துல தான் ரஜினி அவர்களோட அறிமுக காட்சியில சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தை பல நிறங்கள்ல வரும். ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து சினிமாவில நடிக்க ஆசைப்பட்டு வந்த விஜயகாந்த் அவர்களுக்கு ரஜினிகாந்துக்கு தம்பியா நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா என்ன காரணம் அப்படின்னு தெரியல, அந்த படத்துல இருந்து விஜயகாந்த் அவர்களை தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலா வேற ஒரு நடிகர் நடிச்சாரு. அந்த படத்தோட பேரு என் கேள்விக்கு என்ன பதில். ரஜினி அவர்களோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான படம்னா ரஜினிகாந்தும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய சிரஞ்சீவி அவர்களும் சேர்ந்து நடிச்ச படம் தான். ஆனா அந்த படம் எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய படம். எம்ஜிஆருக்காகவே பார்த்து உருவாக்கிய அந்த படத்துல எம்ஜிஆருக்கு பதிலா நாயகனா நடிச்சவரு நம்ம ரஜினிகாந்த். அந்த படம் தான் ராணுவ வீரன். பாஷா படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பெரிய டானா நடிச்சிருப்பாரு. ஆண்டனிக்கு எதிரா ஆண்டனி மாதிரியே கள்ளக்கடத்தல் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இது ரஜினிகாந்த் அவர்களுக்கு உண்மையிலேயே இருந்த ஒரு ஆசை. நீங்க நடிக்க வரலன்னா என்ன ஆயிருப்பீங்க அப்படின்னு ஒரு பேட்டியில ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட கேட்கும் போது, நான் நடிக்க வரலன்னா கள்ளக்கடத்தல் தொழில் பண்ணி டான் ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணி இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்குள்ள ஒரு ரியல் பாஷா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு சிகரெட் பிடிக்கிற போத வஸ்துக்கள் பயன்படுத்துற பல பேரை நம்ம பார்த்திருப்போம். என்னடா நீங்க மாலை போட்டுட்டு கடவுளுக்கு பயபக்தியா இருக்க சொன்னா இப்படி தப்பு பண்றீங்களே அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். இத ஒரு காலத்துல ரஜினியும் பண்ணி இருக்காரு. சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு சிகரெட் பிடிச்சிருக்காரு. ரஜினி சிகரெட் பிடிச்ச செய்தியை கேட்ட குருசாமி நம்பியார், நீ சபரிமலைக்கு வர வேணாம், என் கூட வராத, உன்னை நான் கூட்டிட்டு போக மாட்டேன், நீ விரத கட்டுப்பாடுகளை மீறிட்ட அப்படின்னு சொல்லி ரஜினிய பயங்கரமா திட்டி இருக்காரு. தான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் நம்பியார் அவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் நம்பியார் அவர்கள் ரஜினி அவர்களை சபரிமலைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. மாலை கலட்டுற வரைக்குமே ரஜினிகாந்த் அவர்கள் எந்த தப்புமே பண்ணாம இருந்திருக்காரு.
அன்புள்ள எம்ஜிஆர் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க இருந்த படத்துலதான் அன்புள்ள ரஜினிகாந்தா ரஜினி அவர்கள் நடிச்சிருக்காரு. ரஜினி அவர்கள் திரைக்கு வந்து படிப்படியா வளர்ந்துகிட்டு இருந்த காலத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான பெண்களை பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு சீமா மாதிரி உதடு இருக்கணும், ஸ்ரீதேவி மாதிரி துடுக்கான பேச்சு இருக்கணும், ரதி மாதிரி கவர்ச்சியான கண்ணு இருக்கணும், ஸ்ரீபிரியா மாதிரி கண்ணத்துல குழி விழுகிற கண்ணம் இருக்கணும், இப்படி இருக்கிற பொண்ணுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா பேசி இருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். அது மட்டும் இல்லாம என்னால பெண்கள் இல்லாம இரவுல தூங்கவே முடியாது, நான் பல பெண் கூட இருந்திருக்கேன் அப்படின்னு அந்த காலகட்டத்துல ரஜினிகாந்த் அவர்கள் மிக வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்காரு. 1981 பிப்ரவரி மாசம் 26ஆம் தேதி திருப்பதியில எனக்கும் லதாவுக்கும் கல்யாணம் நடக்குது. ஆனா அந்த கல்யாணத்துக்கு பத்திரிகையாளர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாரு ரஜினி அவர்கள். மீறி வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் ஒருவர் கேட்க, உதைப்பேன் அப்படின்னு அதிரடியா பதில் சொல்லி இருக்காரு ரஜினி அவர்கள். அதிகாலை 4:30 மணிக்கு கல்யாணம் பண்ண ரஜினி 10 மணிக்கு சென்னையில நெற்றிக்கண் ஷூட்டிங்ல கலந்துகிட்டு இருக்காரு. எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல் அப்படின்னு பல பட்டங்கள் இருக்கோ, அதே மாதிரிதான் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் தவிர இன்னொரு பட்டமும் இருக்கு. அதுதான் கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார். ஆனா மக்கள் மத்தியில சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் தான் ரஜினிக்கு ரொம்ப பொருத்தமா பொருந்தி போச்சு. கமல் அவர்கள் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் என்ற பெயர்ல படங்களை தயாரிக்கிறது போலவே ரஜினியும் ஆர்கே ப்ரொடக்ஷன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி சில படங்களை தயாரிச்சிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட அனுமதி வாங்கி கோடம்பாக்கத்துல இவர் கட்டி இருக்கிற ராகவேந்திரா திருமண மண்டபத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 2 கோடிக்கும் மேல. ஆனா அந்த மண்டபத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காரு. பம்பாய் பிரஸ் அப்படிங்கிற பத்திரிகை ரஜினி அவர்கள் படங்கள்ல நடிக்கிறத நிறுத்த போறாரு அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. இதை பார்த்த திரையுலகமும் சரி, ரசிகர்களும் சரி அதிர்ச்சி ஆயிருக்காங்க. இந்த செய்தி ரஜினி அவர்களுக்கு சென்று சேர அவருமே மிகவும் அதிர்ச்சி ஆயிருக்காரு. ஏன்னா அப்படி ஒரு செய்தியை ரஜினி அவர்கள் எங்கேயும் சொன்னதே இல்லை. ரஜினி சொன்னது என்னன்னா, படங்களை லிமிட்டா பண்ண போறேன், ஒரு வருஷத்துக்கு 1 படம் 2 படம் அப்படின்னு குறைச்சிக்க போறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லி இருக்காரு. அதை பாம்பே பிரஸ் பத்திரிகை தவறாக வெளியிட்டு இருக்காங்க. இப்படி பாம்பே பிரஸ் தவறா வெளியிட்ட செய்தி அந்த காலகட்டத்துல பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. கர்நாடகாவில கண்டக்டரா ரஜினி அவர்கள் வேலை பார்த்த போது அவரோட மாத சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 400 ரூபாய். அபூர்வ ராகங்கள்ல ரஜினி அவர்கள் அறிமுகம் ஆயிருந்தா கூட அதற்கு பின்னாடி வந்த 3 முடிச்சு, அவர்கள், கவிக்குயில் அப்படிங்கிற இந்த 3 படங்களுக்கு அப்புறம் தான் ரஜினி அவர்களுக்கு ரசிகர் மன்றமே உருவாகி இருக்கு. புவனா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற இந்த படத்துக்கு பின்னாடிதான் ரஜினி அவர்களுக்குன்னே தனியான ரசிகர் மன்றங்கள் உருவாக ஆரம்பிச்சது. சினிமால நடிக்கணும் அப்படின்னு ரஜினி அவர்கள் ஆசைப்பட்டா கூட ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே இல்லை. வில்லனாதான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதுவும் முதல்ல கன்னட படத்துலதான் அறிமுகமாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ரஜினி அவர்களோட அதிர்ஷ்டம் தமிழ் சினிமால அபூர்வ ராகங்கள் வழியா நிகழ்ந்திருக்கு. முதல் படத்துல இருந்து இப்போது வரைக்கும் ரஜினி அவர்கள் தான் அவரோட எல்லா படத்துக்குமே டப்பிங் பேசிட்டு இருக்காரு. ரஜினி அவர்கள் இந்த உலகத்துல 2 பேருக்கு மட்டும்தான் பயப்படுவாராங்க. ஒண்ணு கடவுள், இன்னொன்னு அவரோட மனசாட்சி. இது அவர் எங்கிருந்து கத்துக்கிட்டாரு அப்படின்னா, மறைந்த பட அதிபர் சாண்டோ சின்னப்பா தேவரிடமிருந்து தான் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ரஜினி அவர்களோட வீட்டு வரவேற்பு அறையில எழுதி இருக்கிற பொன்மொழி என்ன தெரியுமா? எவன் ஒருவனும் ஒன்றை விரும்பிவிட்டால் அதை அடைவதிலிருந்து அவனை உலகின் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான். இதை எழுதியவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். காலை நீட்டி படுக்க ஒரு சின்ன பிளாட், ஊரை சுற்ற ஒரு ஸ்கூட்டர், இதுதான் ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல சினிமாக்கு நடிக்க வந்த போது இருந்த ஆசை. நடிகர் அஜித் அவர்கள் பில்லா படத்தை ரீமேக் பண்றதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அஜித் அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை பரிசா கொடுத்திருக்காரு. அது என்ன புத்தகம் தெரியுமா? லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர். பொதுவா புத்தகங்களே படிக்காத அஜித் அவர்கள் இந்த புத்தகத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் படிச்சிருக்காரு. ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் மொத்தமா 14 படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. முதலா ரஜினி சம்பளமா வாங்கிய தொகை 100 ரூபாய். வில்லனா நடிக்க ஆசைப்பட்ட ரஜினி மொத்தம் 26 திரைப்படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காரு. ரஜினிக்கு ராசியான நம்பர் 9. 1978 மட்டும் 21 படங்கள் ரஜினிக்கு வெளியாகி இருக்கு. ரஜினியும் ஸ்ரீபிரியாவும் சேர்ந்து மொத்தம் 16 படங்கள்ல ஜோடியா நடிச்சிருக்காங்க.
ரஜினியை வச்சு அதிக படங்கள் தயாரிச்ச ஒரே நிறுவனம் ஏவிஎம். அது மாதிரி ரஜினிய அதிகமா இயக்கிய இயக்குனர் SP முத்துராமன் மொத்தமா 25 திரைப்படங்கள் இயக்கியிருக்காரு ரஜினி அவர்களை வச்சு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, இந்தி, உருது, ஆங்கிலம் மட்டும் இல்லாம ரஜினிக்கு சமஸ்கிருதமும் நல்லாவே தெரியுமா. ரஜினி அவர்கள் நடிச்ச முதல் திரைப்படமான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தை ரஜினி அவர்கள் பிளாக்ல தான் டிக்கெட் வாங்கியே பார்த்திருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட காதல சொன்ன நடிகை யார் தெரியுமா? பிரியா படத்திற்காக ரஜினிகாந்த் அவர்கள் சிங்கப்பூர்ல ஷூட்டிங்ல இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு ஜோடியா சிங்கப்பூர் சின்னத்திரை நடிகை அஸ்னா நடிச்சிருக்காங்க. அவங்க தான் ரஜினி அவர்களுக்கு ஒரு மோதிரத்தை பரிசா கொடுத்திருக்காங்க. அந்த மோதிரத்துல எழுதியிருந்த வார்த்தை தான் லவ். ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்க்கையை பத்தி கேட்டிருப்பீங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு சினிமா பிரபலத்தோட வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட திரை வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, bye from கலைப்பிரியா பழனி.